சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்தும் தேர்தல் ஆணையம். வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்த்து அனுப்பும் பணி தீவிரம். புதுச்சேரியில் 13 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. வில்லியனூரில் சிவா, திருபுவனையில் அங்காளன், நெல்லித்தோப்பில் கார்த்திகேயன் போட்டி. மேற்காசிய போரின் தாக்கங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க பிரதமர் மோடி எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தயாராக இருக்க வேண்டியது ஒன்றிய அரசா, நாட்டு மக்களா என்றும் வினா. வீட்டு உபயோக சிலிண்டரை 10 கிலோ எடையில் வழங்க மத்திய அரசு பரிசீலிப்பதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தகவல். மத்திய பெட்ரோலிய அமைச்சக இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்ட மறுப்பு. காஞ்சிபுரம் அருகே வீட்டு உபயோக சிலிண்டர் உடனுக்குடன் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. குடோன் முன்பு காலி சிலிண்டர்களுடன் காத்திருக்கும் மக்கள். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நெல்லையில் பாதிக்கப்படும் அல்வா தயாரிப்பு. இன்று மதியத்துடன் அல்வா தயாரிப்பதை நிறுத்த உள்ளதாக சாந்தி ஸ்வீட்ஸ் அறிவிப்பு. எங்களுக்கு இது நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அல்வா தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சிலிண்டர் எங்களுக்கு டீலர்லேருந்து வர வேண்டிய சிலிண்டர் வரல. இந்த சிலிண்டர் முடிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. வேறு மாற்று திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இருப்பு இன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் இருக்கும். சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியால் நெல்லை இருட்டுக்கடை அல்வா விலை உயர்வு. கிலோ 400 ரூபாயாக இருந்த நிலையில் 440 ரூபாயாக அதிகரிப்பு. உணவு டெலிவரி கட்டணத்தை உயர்த்தியது ஸ்விக்கி நிறுவனம். பிளாட்ஃபார்ம் கட்டணம் ₹2.59 அதிகரிப்பு. ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை ரத்து செய்வதற்கான புதிய விதிமுறைகள் அமல். ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் கட்டணம் திரும்ப வழங்கப்படாது என அறிவிப்பு. ஒரே நாளில் சவரனுக்கு 2720 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை. ஈரான் போர் நிறுத்தத்தால் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் உயர்வு. சென்செக்ஸ் 1700 புள்ளிகள் உயர்வுடனும் நிப்டி 500 புள்ளிகள் உயர்வுடனும் வர்த்தகம். முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. அமெரிக்கா ஈரான் போரால் சர்வதேச அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். திருவாரூர் வழியே இயக்கப்பட்ட கம்பன் ரயிலை பேரளம் வழியாக மாற்றியதற்கு எதிர்ப்பு. திருவாரூரில் வணிகர்கள் உண்ணாவிரத போராட்டம். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் மதுரை, கோவையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி. பதாகைகளுடன் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள். ஓசூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. IPL பரிசளிப்பு நிகழ்ச்சியின் போது வீரர்கள் கையில்லாத ஆடைகள் அணிய தடை. முதல் முறை மீறினால் எச்சரிக்கையும், 2வது முறை மீறினால் அபராதமும் விதிக்கப்படும் என BCCI அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தால் வளர்ந்துவிட்டு போகட்டுமே என அதிமுக மூத்த தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் நியூஸ் 18க்கு பேட்டி. பாஜக விழுங்கும் அளவுக்கு அதிமுக சின்ன கட்சி அல்ல என்றும் ஆட்சீட் நேர்காணலில் விளக்கம். வெறும் 27 தொகுதி தான் கொடுத்துருக்குறோம். அந்த விமர்சனம் எல்லாம் இல்லை. அதிமுகவை விழுங்குவதற்கு பிஜேபியும் நினைக்கவில்லை,
நாங்களும் விழுங்கப்படுகிற அளவுக்கு ஒரு சிறு உருவம் அல்ல. மிகப்பெரிய மக்கள் சக்தி வாய்ந்த மக்கள் இயக்கம். விழுப்புரத்தில் சி.வி. சண்முகத்தால் அதிமுக பலவீனம் அடைவதாக விமர்சித்த விழுப்புரம் நகர அதிமுக தெற்கு செயலாளர் பசுபதி. இந்த தடவையாவது அதெல்லாம் ஜெயிக்கலான்னு நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்தால் இந்த வாட்டி பார்த்தா வெற்றி வாய்ப்பை அதேமாரி மாற்றுறாரு. விழுப்புரம் தொகுதியில் அவர் தோல்வி அடைஞ்சதால் இந்த தொகுதியில் வேறு யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையில் தான் இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாரு. அந்த வேட்பாளருக்கு நிறைய எதிர்ப்புன்னு அவருக்கும் தெரியும், அவருக்கும் அதில் விருப்பம் இல்லை அந்த வேட்பாளருக்கும். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கட்சியில் ஒரு தொகுதி தோக்கிறத நம்ம பார்த்து சும்மா இருக்க முடியாது. அதிருப்தியால் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு 597 கோடி ரூபாய் சொத்து. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனுவில் தகவல். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 123 இடங்கள் வரை கைப்பற்றும் என ஓட் வைப் நிறுவனம் கருத்து. அதிமுக கூட்டணி 116 இடங்கள் வரையும், தாவேக 8 இடங்கள் வரையிலும் வெற்றி பெற வாய்ப்பு என தகவல். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலினை தொடர வேண்டும் என 39.9 விழுக்காட்டினர் விருப்பம். எடப்பாடி பழனிசாமிக்கு 37.5% பேரும், விஜய்க்கு 14.7 விழுக்காட்டினரும் ஆதரவு தெரிவித்ததாக ஓட் வைப் நிறுவனம் கணிப்பு. சென்னை டெல்டா தெற்கு மண்டலத்தில் திமுகவின் கை ஓங்கும் என ஓட் வைப் கணிப்பு. வடக்கு மேற்கு மண்டலங்களில் அதிமுகவிற்கு அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு என கருத்து கணிப்பில் முடிவு. திமுக கூட்டணி 180 இடங்களில் முன்னிலை பெறும் என அக்னி நியூஸ் சர்வீசஸ் கணிப்பு. அதிமுக கூட்டணி 54 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் என கருத்து கணிப்பில் முடிவு. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்தும் தேர்தல் ஆணையம். வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்த்து அனுப்பும் பணி தீவிரம். புதுச்சேரியில் 13 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. வில்லியனூரில் சிவா, திருபுவனையில் அங்காளன், நெல்லித்தோப்பில் கார்த்திகேயன் போட்டி. மேற்காசிய போரின் தாக்கங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க பிரதமர் மோடி எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தயாராக இருக்க வேண்டியது ஒன்றிய அரசா, நாட்டு மக்களா என்றும் வினா. வீட்டு உபயோக சிலிண்டரை 10 கிலோ எடையில் வழங்க மத்திய அரசு பரிசீலிப்பதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தகவல். மத்திய பெட்ரோலிய அமைச்சக இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்ட மறுப்பு. காஞ்சிபுரம் அருகே வீட்டு உபயோக சிலிண்டர் உடனுக்குடன் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. குடோன் முன்பு காலி சிலிண்டர்களுடன் காத்திருக்கும் மக்கள். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நெல்லையில் பாதிக்கப்படும் அல்வா தயாரிப்பு. இன்று மதியத்துடன் அல்வா தயாரிப்பதை நிறுத்த உள்ளதாக சாந்தி ஸ்வீட்ஸ் அறிவிப்பு. எங்களுக்கு இது நாள் வரைக்கும் இன்னி வரைக்கும் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அல்வா தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சிலிண்டர் எங்களுக்கு டீலர்லேருந்து வர வேண்டிய சிலிண்டர் வரல. இந்த சிலிண்டர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. வேறு மாற்று திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இருப்பு இன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் இருக்கும். சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியால் நெல்லை இருட்டுக்கடை அல்வா விலை உயர்வு. கிலோ 400 ரூபாயாக இருந்த நிலையில் 440 ரூபாயாக அதிகரிப்பு. உணவு டெலிவரி கட்டணத்தை உயர்த்தியது ஸ்விக்கி நிறுவனம். பிளாட்ஃபார்ம் கட்டணம் ₹2.59 அதிகரிப்பு. ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை ரத்து செய்வதற்கான புதிய விதிமுறைகள் அமல்.
ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் கட்டணம் திரும்ப வழங்கப்படாது என அறிவிப்பு. ஒரே நாளில் சவரனுக்கு 2720 ரூபாய் குறைந்த தங்கம் விலை 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை. ஈரான் போர் நிறுத்தத்தால் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் உயர்வு. சென்செக்ஸ் 1700 புள்ளிகள் உயர்வுடனும் நிப்டி 500 புள்ளிகள் உயர்வுடனும் வர்த்தகம். முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. அமெரிக்கா ஈரான் போரால் சர்வதேச அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். திருவாரூர் வழியே இயக்கப்பட்ட கம்பன் ரயிலை பேரளம் வழியாக மாற்றியதற்கு எதிர்ப்பு. திருவாரூரில் வணிகர்கள் உண்ணாவிரத போராட்டம். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் மதுரை, கோவையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி. பதாகைகளுடன் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள். ஓசூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஐபிஎல் பரிசளிப்பு நிகழ்ச்சியின் போது வீரர்கள் கையில்லாத ஆடைகள் அணிய தடை. முதல் முறை மீறினால் எச்சரிக்கையும், 2வது முறை மீறினால் அபராதமும் விதிக்கப்படும் என பிசிசிஐ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தால் வளர்ந்துவிட்டு போகட்டுமே என அதிமுக மூத்த தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் நியூஸ் 18க்கு பேட்டி. பாஜக விழுங்கும் அளவுக்கு அதிமுக சின்ன கட்சி அல்ல என்றும் ஆட்சீட் நேர்காணலில் விளக்கம். வெறும் 27 தொகுதி தான் கொடுத்துருக்குறோம். அந்த விமர்சனம் எல்லாம் இல்லை. அதிமுகவை விழுங்குவதற்கு பிஜேபியும் நினைக்கவில்லை. நாங்களும் விழுங்கப்படுகிற அளவுக்கு ஒரு சிறு உருவம் அல்ல. மிகப்பெரிய மக்கள் சக்தி வாய்ந்த மக்கள் இயக்கம். விழுப்புரத்தில் சி.வி. சண்முகத்தால் அதிமுக பலவீனம் அடைவதாக விமர்சித்த விழுப்புரம் நகர அதிமுக தெற்கு செயலாளர் பசுபதி. இந்த தடவையாவது அதெல்லாம் ஜெயிக்கலான்னு நம்ம எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்தா இந்த வாட்டி பார்த்தா வெற்றி வாய்ப்பை அதே மாதிரி மாத்துறாரு. விழுப்புரம் தொகுதியில் அவர் தோல்வி அடைஞ்சதால இந்த தொகுதியில் வேற யாரும் ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையில தான் இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாரு. அந்த வேட்பாளருக்கு நிறைய எதிர்ப்புன்னு அவருக்கும் தெரியும். அவருக்கும் அதுல விருப்பம் இல்லை அந்த வேட்பாளருக்கும். அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கட்சியில் ஒரு தொகுதி தோக்கிறத நம்ம பார்த்து சும்மா இருக்க முடியாது. அதிருப்தியால் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு 597 கோடி ரூபாய் சொத்து. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனுவில் தகவல். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 123 இடங்கள் வரை கைப்பற்றும் என ஓட் வைப் நிறுவனம் கருத்து. அதிமுக கூட்டணி 116 இடங்கள் வரையும், தாவேக 8 இடங்கள் வரையிலும் வெற்றி பெற வாய்ப்பு என தகவல். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினை தொடர வேண்டும் என 39.9 விழுக்காட்டினர் விருப்பம். எடப்பாடி பழனிசாமிக்கு 37.5% பேரும், விஜய்க்கு 14.7 விழுக்காட்டினரும் ஆதரவு தெரிவித்ததாக ஓட் வைப் நிறுவனம் கணிப்பு. சென்னை டெல்டா தெற்கு மண்டலத்தில் திமுகவின் கை ஓங்கும் என ஓட் வைப் கணிப்பு. வடக்கு மேற்கு மண்டலங்களில் அதிமுகவிற்கு அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு என கருத்து கணிப்பில் முடிவு. திமுக கூட்டணி 180 இடங்களில் முன்னிலை பெறும் என அக்னி நியூஸ் சர்வீசஸ் கணிப்பு. அதிமுக கூட்டணி 54 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் என கருத்து கணிப்பில் முடிவு.